எல்லா கம்பெனிஸும் வந்து ஒரு ப்ராடக்ட்டையோ ஒரு சர்வீஸையோ வந்து மேனுஃபேக்சர் பண்ணிடுவாங்க. பட் அதை செல் பண்ணுறதுக்கு, அதை மார்க்கெட் பண்ணுறதுக்கு ஒரு மார்க்கெட்டர்கிட்ட தான் போவாங்க. அதுவும் இன்னைக்கு இதில் போய் பார்த்தா ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டர்கிட்ட தான் போயாகணும். வேற வழியே இல்லை. நீங்கள் இன்கேஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்குள்ளே வரணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் தெரிஞ்சு வரணும்னு நினச்சிங்களா, தெரியாமல் வரணும்னு நினச்சிங்களான்னு தெரில. நீங்கள் டைரெக்டாக ஒரு பிஸ்னஸை க்ரோ பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகிறீங்க. இந்த ஃபீல்டு வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஃபீல்டு. நான் இதுக்குள்ளே தான் வரணும்னு நினச்சி தான் இதுக்குள்ளே வந்தேன். ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, எப்படி இந்த ஜாப்குள்ளே நீங்கள் வந்து என்டர் ஆகிறது, அதுக்கு என்ன பண்ணுறது, ஒரு 2 மந்த்ஸ்க்குள்ளே எப்படி இந்த ஜாப்குள்ளே என்டர் ஆகிறது அப்படின்ட்டு சொல்ல போகிறேன். வெறும் 2 மந்த்ஸ் போதும். நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சிம்பிளாக சொல்ல போகிறேன். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன, அதில் இருக்கிற டைப்ஸ், அதில் இருக்கிற ஜாப்லாம் சொல்ல போகிறதில்ல. ஆல்ரெடி அதுக்கு நிறைய வீடியோ மேக் பண்ணி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் அந்த ஸ்டெப்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் பண்ணிங்கன்னா சீக்கிரம் வந்துடலாம், இதெல்லாம் பண்ணிங்கன்னா அந்த ஜாப் சீக்கிரம் கெட் பண்ணிடலாம் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஏன்னா நான் ஃப்ரம் ஜீரோ ஸ்க்ராட்சில் இருந்து தான் வந்தேன். ஒவ்வொரு ஸ்டெப்பாக எனக்கு தெரியும், அதனால தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோவில் வந்து எல்லாத்தையும் நீங்கள் வந்து கெட் பண்ணிடுவீங்களா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி எல்லாத்தையும் கெட் பண்ணிடுவீங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இது வந்து ஒரு வெரி பேசிக்கான வீடியோ தான். பட் அதை சுற்றி இருக்கிற அந்த பேசிக்கான ஃபவுண்டேஷன், அதுக்குள்ளே என்டர் ஆகிறதுக்கான ஃபவுண்டேஷன், நம்ம எப்படி திங்க் பண்ணணும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்குள்ளே வந்து அப்படின்ட்டு என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்லன்னு சொல்கிறேன். ஸோ இது வந்து ஒரு பக்காவான ரோட் மேப்புன்னு சொல்ல மாட்டேன். இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா ஃபவுண்டேஷனை பில்ட் பண்ணிவிட்டு அது மூலமா நீங்கள் உள்ளே என்டர் ஆகிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும் இந்த வீடியோ. ஓகே, இப்போ நான் எப்படி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்குள்ளே வந்தேன் அப்படின்னு சொன்னேன்னா உங்களுக்கு வந்து பர்சனலாக கனெக்ட் ஆகும். நான் எப்படி வந்தேன், எதுக்காக வந்தேன் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக பார்த்தா நான் ஒரு மோர் தென் 1.5 இயராக யூடியூப்பில் உட்காந்துன்னு ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட்டை லேர்ன் பண்ணேன். அப்படி லேர்ன் பண்ணி முடிச்சுட்டு கஷ்டப்பட்டு ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஜாப் ரோலை ஃபைண்ட் பண்ணி அதுக்குள்ளே என்டர் ஆனேன். நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. 3 மந்த்ஸ் 4 மந்த்ஸ் போயிட்டு இருந்துச்சு. பட் எனக்கு ஓவர் த டைம் அந்த கோடிங்கில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சி, எனக்கு ஓவர் த டைம் இந்த பிஸ்னஸ் செய்கிறவங்க, ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டடாக ஒரு மைண்ட் செட் நம்மளுக்கு வரும் இல்லையா, அந்த மாதிரி ஐடியா வந்துச்சு. அப்போ எனக்கு வந்து ஓகே, நம்மளுக்கு இந்த கோடிங்கில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சி பிஸ்னஸில் இன்ட்ரெஸ்ட் அதிகமாச்சு அப்படின்னு தோணுச்சு. அப்போ நான் உட்காந்து திங்க் பண்ணும்போது, ஓகே ஒரு பிஸ்னஸ் இருக்குது, அந்த பிஸ்னஸை ஒன்று பில்ட் பண்ணணும், இல்லை அந்த பிஸ்னஸை ஒன்று மார்க்கெட் பண்ணணும், இல்லை அந்த பிஸ்னஸை செல் பண்ணணும். இந்த 3 விஷயத்தில் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை செஞ்சிங்கன்னா நம்மளுக்கு அட்லீஸ்ட் பிஸ்னஸில் ஓரளவு பேசிக்கான ஐடியா நாலேஜ் கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான். ஓகே, அதுக்கு ரிலேட்டடாக என்ன ஜாப் ரோல்ஸ் இருக்குதுன்னு பார்க்கும்போது எனக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கிடைச்சிது. அதனால தான் நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை லேர்ன் பண்ணி இதுக்குள்ளேயே வந்தேன். இதுதான் கதை. ஆக்சுவலாக நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னாலே என்னன்னு தெரியாது. சொல்லுவாங்க ஓகே நம்ம ஆன்லைனில் மார்க்கெட் பண்ணணும் அப்படின்ட்டு. பட் அதை சுற்றி என்ன இருக்குன்னு தெரியாது. நானும் வெரி பேசிக் ஜீரோலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன். உங்களுக்கு ஒரு 2-3 மந்த்ஸ் இருந்தால் போதும். இதெல்லாம் ரொம்ப அதிகமான டைம். நீங்கள் இந்த 2-3 மந்த்ஸ்க்குள்ளேயே லேர்ன் பண்ணிவிட்டு ஜாப்குள்ளேயே என்டர் ஆயிடலாம். அப்படிப்பட்டது தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஓகே, இப்போ வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை வந்து லேர்ன் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன அப்படின்ட்டு வெரி பேசிக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் என்னென்ன ஜாப் ரோல்ஸ் இருக்குது, என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்ட்டு உட்காந்து லேர்ன் பண்ணிக்கோங்க. இதுக்கு எவ்வளோ டைம் ஆகும்னா நீங்கள் மோஸ்ட்லி வர்ஸ்ட் கேஸஸில் ஒரு 2 நாள் கூட எடுத்துக்கோங்க. 2 நாள் அதுக்காக மட்டுமே உட்காருங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன, அதில் என்னென்ன ஜாப் ரோல்ஸ் இருக்குது, அதை மட்டுமே கற்றுக்கிறதுக்கு ஒரு 2 நாள் உட்காருங்க. 2 நாள் உட்காருங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், இதெல்லாம் எங்கே லேர்ன் பண்ணுறதுன்னா யூடியூப் வேறு எங்கேயும் போக தேவையில்ல. யுடிமி போங்க, கோர்சரா போங்க, அங்கெல்லாம் நல்லா இருந்துச்சுன்னா லேர்ன் பண்ணுங்கள். பட் நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் லேர்ன் பண்ணுறதுக்கு யூடியூப் மட்டுமே போங்க, வேறு எங்கேயும் போகாதீங்க அப்படின்னு சொல்லுவேன். ஆக்சுவலாக இங்கே என்ன பிரச்சனைனா, இங்கே நம்மளுக்கு இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் லேர்ன் பண்ணுறதுக்கு, ஃபுல் ஸ்டாக் லேர்ன் பண்ணுறதுக்கு எதை லேர்ன் பண்ணணுனாலும் யூடியூப்பில் இருக்கிற ரிசோர்ஸஸ் பார்த்தா அபண்டன்ட் இவ்வளோ தான் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. எக்கச்சக்கமான சேனல்ஸ், வீடியோஸ் இருக்குது. அதுவே மோர் தென் எனஃப். இன்றைக்கி இருக்கிற நம்மளுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்னென்னா இந்த ரிசோர்ஸஸ் ஆர் அபண்டன்ட். எக்கச்சக்கமான ரிசோர்ஸஸ் இருக்குது. இதுவே நம்மக்கிட்ட கொஞ்சமே ரிசோர்ஸஸ் தான் இருக்குது, அதுவும் நம்ம பே பண்ணி தான் லேர்ன் பண்ணணும்னா தட் இஸ் டிஃப்ரெண்ட் கேம். ஆனால் இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்கிற ரிசோர்ஸஸ் அபண்டன்ட், கம்ப்ளீட் ஃப்ரீ. அதுதான் பிரச்சனையே. நிறைய பேருக்கு அது உட்காந்து ஃப்ரீயாக லேர்ன் பண்ணுறதுக்கு பிடிக்கல, என்னவோன்னு தெரில. ஓகே, நீங்கள் எங்கே லேர்ன் பண்ணணும்னா யூடியூப்பில் மட்டும் போங்க. எக்கச்சக்கமான வீடியோ இருக்குது, தமிழ், இங்கிலீஷ், எவ்ரிதிங் இஸ் தேர். கோ அண்ட் லேர்ன். இன்கேஸ் என்கிட்ட யாராச்சும் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன அப்படின்ட்டு ஒரு 2 லைனில் சொல்லுப்பா அப்படின்னா நான் என்ன சொல்லியிருப்பேன், அது இப்போ சொல்கிறேன். அது என்னன்னா, இப்போ வந்து உங்ககிட்ட ஒரு பிஸ்னஸ் இருக்குது. அது ஒரு ப்ராடக்டாக இருக்கலாம், சர்வீஸாக இருக்கலாம், இல்லை நீங்களே ஒரு
பிராண்ட் அதாச்சும் பர்சனல் பிராண்ட் பண்ணுவீங்களா அந்த மாதிரி இருக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஆன்லைனில் எந்தெந்த பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அந்தந்த பாசிபிலிட்டிஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி நம்மளோட ப்ராடக்ட்டை வந்து மார்க்கெட் பண்ணுறோம். எப்படியெல்லாம் எந்தெந்த சான்சஸ் எல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி நம்ம வந்து மார்க்கெட் பண்ணுறோம். இங்கே வந்து இமெயில் மார்க்கெட்டிங் பண்ணுவோம். இமெயில் யூஸ் பண்ணலாம், வெப்சைட் யூஸ் பண்ணலாம், சோஷியல் மீடியா யூஸ் பண்ணலாம், இல்லை நம்ம வந்து பெய்ட் ஆட்ஸ் ரன் பண்ணலாம். இந்த மாதிரி என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கோ எல்லாத்தையும் யூஸ் பண்ணி நம்மளோட ப்ராடக்ட்டையோ சர்வீஸையும் எடுத்துகிட்டு போய் கஸ்டமர் கண்ணு முன்னாடி காட்டுறோம். இல்லை ஒரு பிராண்ட் அவேர்னஸை கிரியேட் பண்ணுறதுக்காக கஸ்டமருக்கு முன்னால் காட்டுறோம். அதுக்கு என்னென்ன ஆன்லைன் சேனல்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி நம்மளோட ப்ராடக்ட்டை மார்க்கெட் பண்ணுறோம். அதுதான் நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு சொல்லுவேன். ஓகே, இதெல்லாம் சொல்லி உங்களுக்கு குழப்பிட்டு இருக்கேன், ஏன் பேசிக்கே சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு உட்காந்து கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இதெல்லாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் எப்படி ஜாப் கெட் பண்ணலாம் அப்படின்றதுக்குள்ளே வரேன். ஆக்சுவலாக இந்த மாதிரி பேசிக்காக டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை கவர் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் என்னென்ன ஜாப் ரோல் இருக்குது, எஸ்இஓ இருக்குது, வெப்சைட் டெவலப்மெண்ட் இருக்குது, கிராஃபிக் டிசைனிங் இருக்குது, காப்பி ரைட்டிங் இருக்குது, சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் இருக்குது, பெய்ட் அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது. இந்த மாதிரி என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட் எடுத்து அதில் என்ன பண்ணுவாங்க, அந்த ஜாப் ரோல் அந்த பிஸ்னஸ்க்கு எந்த வகையில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிறது நல்லா கேளுங்க. அந்த ஜாப் ரோல் அந்த பிஸ்னஸை க்ரோ பண்ணுறதுக்கு எந்த மாதிரி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஃபர்தராக உள்ளே போகலாம். ஓகே, இந்த செகண்ட் உங்களுக்கு வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்னன்னு தெரியும், அதில் இருக்கிற ஜாப் ரோல்ஸ் எல்லாம் தெரியும். இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த ஜாப் ரோல்லேருந்து ஒரே ஒரு ஜாப் ரோலை பிக் பண்ணுங்கள். எஸ், நீங்கள் வந்து ஓவரால் டிஜிட்டல் மார்க்கெட்டராக போக ஆசைப்பட்றீங்க, இல்லைனா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஒரே ஒரு ஜாப் ரோலை பிக் பண்ணி அதுக்குள்ளே போக ஆசைப்பட்றீங்க அப்படின்னாலும் எல்லாருக்கும் ஒன்று தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பிக் எனி ஒன் ஜாப் ரோல், சிட் அண்ட் லேர்ன் தட் ஒன் ஜாப் ரோல் ஃபார் நெக்ஸ்ட் 2 months. நெக்ஸ்ட் 2 monthsக்கு அந்த ஒரு ஜாப் ரோலை உட்காந்து டெய்லி 2 hours ஸ்பெண்ட் பண்ணி லேர்ன் பண்ணுங்கள். நீங்கள் 2 hours 2 months ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா அந்த ஸ்கில்லை கண்டிப்பாக லேர்ன் பண்ணிடலாம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட பியூட்டி என்னென்னா, யார் வேணால் இதை லேர்ன் பண்ணலாம். இதுக்கு வந்து ஒரு 6 months 8 months 10 months ஆகணும்னு சத்தியமாக கிடையாது. நீங்கள் 2 months மட்டும் ஸ்பெண்ட் பண்ண போது எந்த ஒரு ஸ்கில்லையும் நீங்கள் வந்து மாஸ்டர் பண்ணுற அளவுக்கு இல்லைனாலும் அந்த ஸ்கில்லில் சுற்றி இருக்கிற எல்லாமே தெரியும். அந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணுற டூல்ஸ் தெரியும். அந்த ஸ்கில் எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு தெரியும். அந்த ஸ்கில்லை பற்றி உங்களுக்கு எல்லாமே தெரியும். நீங்கள் 2 monthsல லேர்ன் பண்ணி அது ப்ராக்டிஸே பண்ணிடலாம். ஜஸ்ட் பிலீவ் மீ, நான் 2 monthsை விட லெஸ்ஸான டைம் தான் ஸ்பெண்ட் பண்ணி என்னோட ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஜாப் ரோலுக்குள்ளே என்ட்ரானேன். ஸோ 2 months இஸ் அதிகமான டைம். அது மைண்டில் வச்சுக்கோங்க. ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி லேர்ன் பண்ணாதீங்க. டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணுங்க, இதுக்குள்ளே லேர்ன் பண்ணிவிட்டு உள்ளே போக போகிறேன்ட்டு ஃபிக்ஸ் பண்ணதுக்குள்ளே நீங்கள் ஜாப்குள்ளே என்ட்ரு ஆயிருங்க. அவ்வளோதான். ஓகே, இப்போ தான் நம்ம வந்து வீடியோவில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பேச போகிறோம். அதாச்சும் என்னென்னா, நீங்கள் ஒரு நாளைக்கு 2 hours ஸ்பெண்ட் பண்ணி ஏதோ ஒரு ஸ்கில்லை லேர்ன் பண்ணிங்க இல்லையா, எஸ்இஓ, சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கும் இமெயில் மார்க்கெட்டிங்கும், அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். அது கூட டெய்லி 1 hour வந்து ஓவரால் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை லேர்ன் பண்ணுங்கள். எஸ், கண்டிப்பாக ஓவரால் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை லேர்ன் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து 2 hours எஸ்இஓ லேர்ன் பண்ணுறீங்கன்னா 1 hour வந்து சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்னா என்ன, அதில் என்ன பண்ணுறாங்க, அது எப்படி ஃபர்தராக பண்ணலாம் அப்படின்ட்டு அதை லேர்ன் பண்ணுங்கள். இன்னொரு நாள் 2 hours எஸ்இஓ லேர்ன் பண்ணுறீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து இமெயில் மார்க்கெட்டிங்னா என்ன, அதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு லேர்ன் பண்ணுங்கள். இன்னொரு நாள் 2 hours எஸ்இஓ லேர்ன் பண்ணுறீங்கன்னா இன்னொரு நாள் அதில் வந்து பெய்ட் அட்வர்டைஸ்மெண்ட்னா என்ன, அதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு லேர்ன் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெய்லி 2 hours ஒரு ஸ்கில்லில் ஸ்ட்ராங்காக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் 1 hour வந்து ஓவரால் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இருக்க எல்லா விஷயத்தையும் கற்றுக்க ட்ரை பண்ணுங்கள். நான் ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதான் இங்கே அல்டிமேட் பார்ட். நீங்கள் 2 monthsன்றதை 1 monthக்கு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா குறைச்சிடலாம். அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறேன். அதுக்காக குறைக்கணும்னு மட்டும் இல்லை, நீங்கள் கண்டிப்பாக ஒரு பர்டிகுலர் ஜாப் ரோல் போகிறீங்கனாலும் இதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா சூப்பர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் ஃபர்ஸ்ட் இப்போ தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்குள்ளே என்ட்ரு ஆகிட்டிங்கன்னா அதில் ஃபர்ஸ்ட் ஜாப்பை ஃபைண்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் வந்து இந்த இடத்துல ஏதோ ஒரு ஸ்கில் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, பட் மற்ற எல்லா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்லேயும் உங்களுக்கு நாலேஜ் இருக்குன்னா நீங்கள் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் ஜாப் ரோலுக்கு அப்ளை பண்ணலாம், சிஓக்கு அப்ளை பண்ணலாம், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்க்கு அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இருக்கிற எல்லா ஜாப்புக்கும் அப்ளை பண்ணலாம். நீங்கள் ஒரு நாளில் 10-15 இன்டர்வியூ கால்ஸையும் கெட் பண்ணலாம். எக்ஸாக்டாக நான் இப்படி தான் பண்ணேன். நான் ஃபோக்கஸ் பண்ணது எஸ்இஓவில் ஃபோக்கஸ் பண்ணி லேர்ன் பண்ணேன். பட் நான் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கும் லேர்ன் பண்ணேன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் லேர்ன் பண்ணேன், இமெயில் மார்க்கெட்டிங் லேர்ன் பண்ணேன், பெய்ட் அட்வர்டைஸ்மெண்ட் லேர்ன் பண்ணேன். அதனால் இதில் இருக்கிற எல்லா ஜாப் ரோலுக்குமே அப்ளை பண்ணேன். பெய்ட் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு பண்ணல, ஏன்னா அதுக்கு நல்ல ஸ்கில் வேணும்ன்ட்டு. பட்
மத்த ஜாப் ரோலுக்கு எல்லாத்துக்கும் பண்ணேன். காப்பி ரைட்டிங் கூட நான் பண்ணேன். இந்த மாரி எல்லாம் பண்ணதில எனக்கு ஃபர்ஸ்ட் கிடைச்ச அந்த இன்டர்ன்ஷிப் எதுனா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில பேசிக்கா ஒரு ஜாப் கிடைச்சது. பட் அதுக்கு என்னால போக முடியல. அதுக்கப்புறம் என்ன கிடைச்சதுன்னா, எனக்கு சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் இன்டர்ன் கிடைச்சது. நான் வந்து எஸ்சிஓ ஆக்டிவா லேர்ன் பண்ணேன். சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் இன்டர்ன்குள்ள என்டர் ஆனேன். ஸோ, அதனால தான் சொல்றேன். ஓவரால் எல்லாத்தையும் கவர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க அப்ளை பண்ணி ஏதோ ஒரு ஜாப் ரோலுக்குள்ள ஃபர்ஸ்ட் என்டர் ஆயிரலாம். நீங்க இன்கேஸ் எஸ்இஓ தான் நான் போய் ஆகணும்னாலும், இத நீங்க பண்ணுங்க. ஏன்னு சொல்றேன். இன்கேஸ் ஏதாச்சும் ஒரு பர்ட்டிகுலர் ஜாப் ரோலுக்கு தான் போகணும் அப்படின்னு எய்ம் பண்றீங்க. இனிஷியல் உங்களுக்கு ஜாப் கிடைக்கலனா, பி எ டிஜிட்டல் மார்க்கெட்டர். ஓவரால் டிஜிட்டல் மார்க்கெட்டரா ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ணுங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில இருக்கிற எல்லா விஷயத்தையும் கத்துக்கங்க. ஒரு இமெயில் மார்க்கெட்டிங்னா என்ன? சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்னா என்ன? பெய்ட் அட்வர்டைஸ்மெண்ட்னா என்ன? அதெல்லாம் எப்படி பண்றாங்க அப்படின்ட்டு ஓவராலா லேர்ன் பண்ணிக்கங்க. அதுக்கு நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் ஜாப் ரோலுக்கு போலாம். அதுக்கு போறதுக்கு உங்களுக்கு எடுத்த உடனே அந்த ஜாப் குடுத்துற மாட்டாங்க. நீங்க ஏதோ ஒரு ஜாப் ரோல்ல ஏதோ ஒரு இன்டர்ன்ஷிப் பண்ணியிருந்தீங்கன்னா, அது உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் ஜாப் ரோல்ல கெட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நான் வந்து சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் இன்டர்ன வெறும் 2 மந்த்ஸ் தான் பண்ணேன். அந்த 2 மந்த்ஸ் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் ஜாப் ரோலுக்குள்ள போனேன். ஸோ, நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு இன்டர்ன் பண்ணிருங்க. கண்டிப்பா உங்களுக்கு இன்டர்ன் கிடைக்கும். அது ஃப்ரீ இன்டர்னா இருந்தாலும் சரி, இல்ல அவங்க பே பண்ண ரெடியா இருக்காங்கனாலும் சரி, ஏதோ ஒண்ணு செஞ்சுருங்க. 2 மந்த்ஸ், 3 மந்த்ஸ் மட்டும் செய்யுங்க. 5 மந்த்ஸ், 6 மந்த்ஸ்லாம் உட்காந்து இன்டர்ன்ஷிப் மட்டுமே பண்ணிட்டு இருக்காதீங்க. அதையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. ஒரு 3 மந்த்ஸ் இன்டர்ன்ஷிப், 2 மந்த்ஸ் இன்டர்ன்ஷிப் முடிச்சதுக்கப்புறம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஜாப் ரோலுக்கு அப்ளை பண்ணி ஓவரால் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கத்துக்கங்க. அதில ஒரு 4 மந்த்ஸோ, 5 மந்த்ஸோ ஒர்க் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீங்க பர்ட்டிகுலரா போகணும் ஒரு ஜாப் ரோல் பிக் பண்ணியிருப்பீங்க இல்லையா? எஸ்இஓ, சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங். அதை பிக் பண்ணி அதுக்குள்ள போங்க. இதுதான் ஒரு பக்காவான ஒரு விஷயமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்க ஒரு விஷயத்த சோலா உட்காந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கும், இப்படி ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். இது உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் கொடுக்கும் ஓவரால் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்லேயே. நான் சொன்னேன் அப்படின்ட்டு இப்போ நான் சொன்ன இந்த எல்லா ஸ்டெப்ஸையும் ஃபாலோ பண்ணாதீங்க. நீங்க ஒண்ணு ஸ்ட்ராங்கா லேர்ன் பண்ணீங்கல்ல, எக்ஸாம்பிள் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்க ஸ்ட்ராங்கா லேர்ன் பண்ணீங்க. எனக்கு அதிலேயே இன்டர்ன்ஷிப், அதிலேயே ஜாப் கிடைச்சிருச்சுன்னா, டைரக்ட்டா ஜம்ப் இன் பண்ணிருங்க. இன்கேஸ் உங்களுக்கு அந்த மாரி கிடைக்கலன்ற பட்சத்தில தான், நான் இவ்வளோ நேரம் சொன்ன ஸ்டெப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணலாம். இப்படி நீங்க பண்ணீங்கன்னா, ஈஸியா எந்த ஒரு ஜாப் ரோலுக்குள்ளயும் என்டர் ஆயிடலாம். இன்கேஸ் நீங்க சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்க ஸ்ட்ராங்கா படிச்சீங்க. எனக்கு சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்லேயே ஃபர்ஸ்ட் இன்டர்ன் ஜாப் கிடைச்சிருச்சுன்னா, தயவு செஞ்சு அதுக்கு போங்க. ஓவரால் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க நீங்க உட்காந்து லேர்ன் பண்ணணும் அப்படின்ட்டு உங்களுக்கு அவசியம்லாம் கிடையாது. இன்கேஸ் நான் படிச்சுட்டு இருக்கேன், லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா எனக்கு ஜாப் கிடைக்க மாட்டேங்குதுப்பா அப்படின்றவங்களுக்கு, அந்த ரோட் மேப் கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க ஏதோ ஒரு ஜாப் ரோல லேர்ன் பண்ணியிருப்பீங்க. பட் வேற ஒரு ஜாப் ரோலுக்கான இன்டர்ன் கிடைக்குதுன்னா, கண்டிப்பா போங்க. கண்டிப்பா யுட்டிலைஸ் பண்ணிக்கங்க. யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ உங்ககிட்ட ஒரு 2 மந்த்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், 3 மந்த்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், இல்லனா ஒரு இன்டர்ன்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு ஜாப் ரோல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு 5 மந்த்ஸ், 6 மந்த்ஸ் இருக்குன்னா, அதுக்கப்புறமும் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டராவே இருக்காதீங்க. நீஷ் டவுன் பண்ணுங்க. உங்களோட ஜாப், உங்களோட கரியர், நீங்க பண்ணணும்னு நினைக்கிறத நீஷ் டவுன் பண்ணுங்க. இப்போ வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, அந்த ஜாப் ரோல்லே கடைசி வரை இருக்காதீங்க. நிறைய கம்பெனில டிஜிட்டல் மார்க்கெட்டருக்கு எனக்கு ஒரு ஜாப் ரோலுக்கு ஒரு கேண்டிடேட் வேணும்னுவாங்க. அந்த மாரி வெறும் டிஜிட்டல் மார்க்கெட்டரா இருக்காதீங்க. நீங்க பர்ட்டிகுலரா ஏதோ ஒண்ணு நீஷ் டவுன் பண்ணுங்க. இப்படி நீஷ் டவுன் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இருக்கிற அந்த வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். உங்களுக்குன்னு இருக்கிற அந்த ஒர்க் ஸ்ட்ரெஸ் கம்மியாகும். நீங்க ஃபர்தரா நிறைய ஏர்ன் பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாம். இந்த மாரி நீஷ் டவுன் போனீங்கன்னா, எஸ் இப்போ சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்னா, சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்க மட்டும் நீஷ் டவுன் பண்ணுங்க. பெய்ட் அட்வர்டைஸ்மென்ட்ட மட்டும் நீஷ் டவுன் பண்ணுங்க. எஸ்இஓவ மட்டும் நீஷ் டவுன் பண்ணுங்க. கிராஃபிக் டிசைனிங் மட்டும் நீஷ் டவுன் பண்ணுங்க. காப்பி ரைட்டிங்க மட்டும் நீஷ் டவுன் பண்ணுங்க. இந்த மாரி நீஷ் டவுன் பண்ணி அதுக்குள்ள டீப் டைவ் பண்ணுங்க. டீப் டைவ் பண்ணி அதில இருக்கிற ஜாப் ரோலுக்குள்ள போங்க. அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு இருக்கிற சூப்பர் பவரு. நீங்க அத ஃப்ரீலான்ஸா செய்ய ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்குன்னு இருக்கிற ஃப்ரீ டைம், நைட் டைம் எல்லா டைம்லயும் உட்காந்து நீங்க ஃப்ரீலான்ஸ் பண்ணலாம். அதுக்காக தான் இந்த மாரி நீஷ் டவுன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். ஆக்சுவலா எனக்கு இங்க என்ன ஆச்சுன்னா, நான் வந்து இப்போ வந்து ஒரு ஜாப் செஞ்சுட்டு இருக்கேன். ஒரு பக்கம் யூடியூபர். இது மெயின்டெயின் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இல்ல. நான் இப்படியே போயிட்டுருக்கேன். இந்த டைம்ல எனக்கு வந்து ஒரு ஃப்ரீலான்ஸ் கிளையண்ட் கிடைச்சாரு. நான் ஆக்டிவா ஃப்ரீலான்ஸ் பண்ணணும்னு நினைக்க கூட இல்ல. பட் எனக்கு ஒரு கிளையண்ட் கிடைச்சாரு. என்னோட ஃப்ரெண்ட் வந்து ஒரு பிசினஸ்க்கு வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வேணும். பர்ட்டிகுலரா சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் வேணும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. "ஏன் அந்த பிசினஸ் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி தரியா?" அப்படின்னு என்கிட்ட கேட்டாரு. நான் அந்த மாரி பண்ணணும், ஃப்ரீலான்ஸ் பண்ணணும்னு கூட இன்ட்ரெஸ்ட் இல்ல. பட் நான் ஓகே, நம்ம எத்தன நாள் ஜாப் இத மட்டும் செஞ்சுட்டு இருக்கு. ஒரு ஃப்ரீலான்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு, அந்த பிசினஸ்க்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி தரேன் அப்படின்ட்டு ஓகே சொல்லிட்டு வந்திருக்கேன். இப்போதைக்கு நான் ஃப்ரீலான்ஸ் பண்ற ஐடியாவிலே இல்ல. என்னோட ஃபோக்கஸ் ஒரு பக்கம் இப்போதைக்கு ஜாப் போலாம். இன்னொரு பக்கம் யூடியூப நல்லா க்ரோ பண்ணலாம். அதுதான் என்னோட ஐடியா. பட் ஒரு ஃப்ரீலான்ஸும் நடுவுல ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு, ஃப்ரீலான்ஸ் இப்போ ஒரே ஒரு கிளையண்ட்டுக்கு மட்டும் பண்றேன். நான் நினைச்சா நிறைய கிளையண்ட் பண்ணலாம். பட்
இப்போதைக்கு வேணான்னு விட்டு வச்சுருக்கேன். ஸோ நான் எதுக்காக இத சொல்றேன்னா, நீங்க நெறைய கிளையண்ட்ஸ் ஈஸியா பிடிக்கலாம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில. எல்லா கம்பெனியும் இன்னைக்கு எத தேடிட்டு இருக்காங்கன்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டர தான் தேடிட்டு இருக்காங்க. நீங்க ஜாப் அப்ளை பண்ணும்போது இத வந்து நோட்டீஸ் பண்ணுவீங்க. மத்த ஜாப் ரோல்க்கெல்லாம் வேக்கன்சி இருக்கோ இல்லையோ, பட் எல்லா கம்பெனிலயும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு ஒரு வேக்கன்சி இருக்கும். அதாச்சும் நீங்க ஜாப் அப்ளை பண்ணும்போதே பார்க்கலாம். எல்லா ஜாப் அப்ளையிங் பிளாட்ஃபார்ம்லயும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு எக்கச்சக்கமான ஜாப் ரோல்ஸ் கொட்டி கிடக்கும். காப்பி ரைட்டிங், சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்ட்டு கொட்டி கிடக்கும். அதுதான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட பியூட்டியே. அந்த கம்பெனி வந்து ஒரு லேண்ட் செல் பண்றவங்க, ஜுவல்லரி ஷாப், ட்ரெஸ் ஷாப், இல்ல டைல்ஸ் கடை, இந்த மாதிரி எல்லா கடைக்கும், ஹோட்டல்ஸ், இந்த மாதிரி எல்லா கடைக்கும் இன்னைக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான் தேவைப்படுது. எல்லா சின்ன கம்பெனிலேருந்து பெரிய கம்பெனி வரை டிஜிட்டல் மார்க்கெட்டர், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஜாப்ஸில் இருக்கிற அந்த பர்சன்ஸை தான் தேடிட்டு இருப்பாங்க. அதனால இன்னைக்கு ஜாப்ஸ் வந்து எக்கச்சக்கமாக இருக்கு. ஜாப் ரோல்ஸே இல்லப்போ அப்படின்ட்டு மட்டும் சொல்லிடாதீங்க. மற்ற ஜாப்க்கு வேணா போஸ்டிங் இல்லாமல் இருக்கலாம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு டன்ஸ் ஆஃப் ஜாப் ரோல்ஸ் இருக்கு. ஒவ்வொரு நாளும் உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன். ஓகே, உங்களை வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல ஏதோ ஒரு ஜாப் ரோலுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல ஹையர் பண்றாங்கன்னா, உங்ககிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னா, உங்ககிட்ட அந்த ஜாப்க்கான எவ்வளோ ஸ்கில் இருக்கு? உங்களை ஹையர் பண்ணா எனக்கு பிஸ்னஸில் ரிசல்ட்ஸ் எடுத்துகிட்டு வருவீங்களா? எஸ்இஓ கொடுத்தா என்னோட சைட்டை வந்து ரேங்க் பண்ணுவீங்களா? சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கில் என்னோட சோஷியல் மீடியாவை கொடுத்தா ரீச் பண்ணுவீங்களா? ஆட்ஸ் ரன் பண்ணுவீங்களா? இமெயில் மார்க்கெட்டிங் பண்ணுவீங்களா? என்ன ரிசல்ட்ஸ் கொடுப்பீங்கன்னு தான் பார்ப்பாங்க. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? உங்களுக்கு என்ன தெரியும்? அந்த டிகிரி முடித்தேன், அந்த இன்டர்ன் முடித்தேன், அந்த கோர்ஸ் முடித்தேன், அதையும் பார்ப்பாங்க. பட் அதை தாண்டி உங்ககிட்ட பார்க்குற ஒரே விஷயம் ஸ்கில் தான். உங்ககிட்ட அந்த ஸ்கில் இருந்தால் போதும். டிகிரி, எக்ஸ்பீரியன்ஸ், அது இது இன்டர்ன்ஷிப் எதுவுமே தேவைப்படாது. உங்ககிட்ட ஸ்கில் ஸ்ட்ராங்காக இருக்கான்னு மட்டும் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஃபைனலாக ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ எவ்வளோ லாங்காக போச்சுன்னு சத்தியமாக எனக்கே தெரில. அது என்ன ஒரு விஷயம்னா, நீங்கள் இப்போ ஒரு ஜாப் ரோலுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா, அந்த ஜாப்க்கான ரியல் டைம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸோட போங்க. ஆல்ரெடி எஸ்இஓனா எஸ்இஓவில் ஒர்க் பண்ணிட்டு போங்க. ரியல் டைமாக ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு போங்க. காம்படிட்டர் அனலைஸ், கீவேர்ட் ரிசர்ச், இது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு ஒரு எஸ்இஓ ரிப்போர்ட் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்ட்டு நாலேஜ் எடுப்போங்க. சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்னா நான் வந்து இந்த சோஷியல் மீடியா பேஜை ஹேண்டில் பண்ணியிருக்கேன், இதில் வந்து ஆட்ஸ் ரன் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு அந்த நாலேஜ் எடுப்போங்க. எந்த ஜாப் ரோல் போனீங்கனாலும் அந்த ஜாப் ரோலோட ரியல் டைம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸோட போங்க. அப்படி போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஜாப் கெட் பண்ணுறது வெரி ஈஸி. ரியல் டைம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸோட போங்க. அதுதான் கடைசியாக சொல்ல வரேன். அதில் உட்காந்து லேர்ன் பண்ணிவிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸோட போங்க. ஓகே, இதெல்லாம் தான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஆக்சுவலாக நான் வந்து டயர்ட் ஆகிட்டேன். என்னால் இதுக்கு மேலே பேசவே முடியல. ஒரு மணி நேரமாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். இந்த வீடியோ எவ்வளோ லாங்காக போச்சுன்னு தெரியல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்கள். நான் எல்லாம் சொல்லிட்டேன். எப்படி நீங்கள் ஒரு லேர்ன் பண்ணுறது, ஜாப்குள்ளே போகிறதுன்ட்டு போய் லேர்ன் பண்ண போகிறீங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பேசிக் ஜாப் அப்ளை பண்ண போகிறீங்க, என்டர் ஆக போகிறீங்க. வீடியோவில் சொன்னதெல்லாம் ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக புரியும். பேசிக்காக இப்போ தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்குள்ளே வரீங்கன்னா கண்டிப்பாக இது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொன்ன மாதிரி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொன்று நம்ம வந்து ஏகே உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய். இந்த ஒரு விஷயத்த சொல்லாமல் போகிறோமே அப்படின்ட்டு தோணுச்சு. அதாச்சும் என்னென்னா, இப்போ நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் எந்த ஜாப் ரோல் இருந்தாலும் நீங்கள் எப்படி திங்க் பண்ணணும்னா, இது வந்து என்னோட பிஸ்னஸ்க்கு நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறேன் அப்படின்ட்டு திங்க் பண்ணணும். நீங்கள் சோஷியல் மீடியா ஹேண்டில் பண்ணும்போது இது என்னோட சோஷியல் மீடியா, இந்த பிஸ்னஸோட ஓனர் நான் தான். நான் எனக்காக சோஷியல் மீடியா ஹேண்டில் பண்ணுறேன், எனக்காக பெய்ட் அட்வர்டைஸ் பண்ணுறேன், எனக்காக எஸ்இஓ பண்ணுறேன் அப்படின்ட்டு நீங்கள் பிஸ்னஸ் ஓனராக உங்களை திங்க் பண்ணி ஒர்க் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். இது எங்கே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா, நீங்கள் ஒரு ஃப்ரீலான்ஸ் கிளைண்ட் பிடிக்கும்போது அப்போ நீங்கள் அந்த பிஸ்னஸ் ஓனராக மாறி நீங்களே அதை ஒர்க் பண்ணிகிட்ருப்பீங்க. எங்கே ஒர்க் பண்ணாலும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நீங்கள் அந்த பிஸ்னஸோட ஓனர், நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு ஒர்க் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, என்ன பண்ணுறது?